இறைவா, நீயே அனைத்தும். இறைவா, நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து, ஈரேழு உலகத்தையும் காத்தருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் புற்கமலத்தை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். இறைவா நீயே அனைத்தும். இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து, ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து இந்த பதிவினை வெளியிடுகின்றோம். இந்த தெய்வீக செய்தியை கேட்க வந்திருக்கும் புண்ணிய ஆத்மாவான உங்களுக்கு எங்கள் வணக்கங்கள். உண்மையிலேயே சித்தர்களின் அருள்வாக்கை கேட்க நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில நல்லதே நடக்கும். இன்னைக்கு நாம அகத்திய மாமுனிவரோட சித்தன் அருள் அப்படிங்கிற ஒரு பொக்கிஷத்துல இருந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இது மாதிரியான விஷயங்கள்ல இருந்து ஒரு முழுமையான பாதுகாப்பு. கடைசியா நம்ம எண்ணங்களோட சக்தியை வச்சே எப்படி நன்மைகளை ஈர்க்கலான்னு தெரிஞ்சுக்க போறீங்க. ஆமாங்க. இது எல்லாமே கடல்ல குளிக்கிறது மூலியமா கிடைக்கிற தெய்வீக ரகசியங்களை பற்றியது. இது சும்மா ஒரு சாதாரண செயல் இல்ல. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழ்ந்த ஆன்மீக அறிவியல் காரணங்களை நாம இன்னைக்கு அலச போறோம். ரொம்ப அருமை. சரி, அப்போ இத பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த மூல நூலின்படி கடல்ல குளிக்கிறதால நமக்கு கிடைக்கிற முதல் உடனடியான பலன் என்ன? இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த மூலத்துல நாம கடல்ல குளிக்கும் பொழுது நம்ம உடம்புல இருக்கிற வலிகள், வியாதிகள், ஏன் தரித்தாத்த கூட சுறா கல்லுன்னு ஒண்ணு உடனடியா ஈர்த்துக்குமா. இது வெறும் தண்ணியோட சக்தி மட்டும் இல்ல. ஓ, அப்போ கடலுக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக கல்லோட சக்தியா? அதேதான், அந்த கல்லோட சக்தி தான் முக்கிய காரணம்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இங்கதான் விஷயம் இன்னும் ஆழமாகுது. உடல் நல பிரச்சனைகளை தாண்டி இந்த சேவினை மாயா வித்தைகள் மாதிரியான கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகள்ல இருந்தும். ஆமா, அது ஒரு முக்கியமான புள்ளி. அது எப்படி நம்மள பாதுகாக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி வேலை செய்யுது? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. மூலத்தின்படி கடல்ல குளிக்கும்போது இந்த அதர்வண வேதம், மாய வித்தைகள் மாதிரியான எதிர்மறை சக்திகள் எல்லாம் தவிடு பொடியாகிவிடும்னு சொல்றாரு. அது மட்டுமில்ல, அந்த தீய சக்திகளை யார் ஏவினாங்களோ அவங்களுக்கே அது திரும்பி போய் தாக்கணும்னு அகத்திய மாமுனிவர் ரொம்ப உறுதியா சொல்றாரு. அப்படியா? அப்போ இதோட அர்த்தம் என்ன? இது எல்லாருக்குமே ஒரே மாதிரி வேலை செய்யுமா? இல்ல நாம எல்லாவது குறிப்பிட்ட முறையில செய்யணுமா? நம்ம எண்ணங்கள், அதுதான் இங்க மிக முக்கியம். அந்த சுறாக்கள் ஒரு கண்ணாடி மாதிரி செயல்படும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க நல்ல எண்ணங்களோட ஒரு பிரார்த்தனையோட குளிச்சிங்கன்னா அதோட பிரதிபலிப்பா உங்களுக்கு பன்மடங்கு நன்மைகள் வந்து சேரும். ஓ, ஆனா தீய எண்ணங்களோட குளிச்சா அந்த தீமையே உங்ககிட்ட திரும்பி வந்துடும். பாவம் செஞ்சாலும் சரி, புண்ணியம் செஞ்சாலும் சரி, அது அப்படியே பிரதிபலிக்கப்படும். குறிப்பா சொல்லணும்னா, அமாவாசை, பௌர்ணமி நாட்கள்ல குளிக்கிறது மிகச் சிறந்த பலன்களை கொடுக்கும். ரொம்ப தெளிவா புரியுது. அப்போ இந்த உரையாடலோட முக்கிய சாராம்சத்தை நாம ஒரு 3 முக்கிய புள்ளிகளா தொகுக்கலாம் இல்லையா? 1, உடல் மற்றும் மன தூய்மை. கடல்ல குளிக்கிறது குறிப்பா அந்த சுறாக்கள் மூலமா நம்ம உடல் நோய்களையும் தரித்திரத்தையும் நீக்கும். சரிதான். 2வது, தீய சக்திகளிட்ட இருந்து ஒரு முழுமையான பாதுகாப்பு. செய்வினை, ஏவல் மாதிரியான எதிர்மறை ஆற்றல்களை அழிச்சு அதை அனுப்பினவங்களுக்கே திருப்பி அனுப்பிடும். ஆமா. 3வது, ரொம்ப முக்கியமா எண்ணங்களின் சக்தி. நம்ம எண்ணங்கள் தான் நம்ம விதியை தீர்மானிக்குது. நல்ல எண்ணங்களோடு கடல்ல குளிச்சா நன்மைகள் பெருகும். மிகச் சரியா சொன்னீங்க. இதுதான் அதோட சாரம். சித்தர்களோட இந்த மகாமந்திர செய்திய உங்களோட மட்டும் வச்சுக்காதீங்க. இது உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் போய் சேரணும். இத உங்க வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு எல்லா சமூக வலைத்தளங்கள்லயும் தயவு செஞ்சு பகிருங்க. இந்த வீடியோவை நீங்க பதிவிறக்கம் செஞ்சு உங்க யூடியூப் சேனல்கள்ல கூட பதிவேற்றலாம். இதுக்கு எந்த பதிப்புரிமையும் கிடையாது. ஆமா, நிச்சயமா. இது போன்ற தெய்வீக செய்திகளை பகிர்ந்து மக்களுக்கு வழிகாட்டுறதுங்கிறது அது மிக உயர்ந்த புண்ணியமா கருதப்படுது. இதன் மூலியமா நீங்க முதல் தர உயர் புண்ணியத்தை அடையறீங்க. சித்தர்களோட இந்த அருள் செய்திய இவ்ளோ பொறுமையா கேட்ட உங்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றிகள். ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.